எல்லாருக்கும் ஓரளவுக்கு 2002-2003 எல்லாம் நான் வந்து சிறுதானியத்தை பற்றி பேசும்போது ஒரு அரிசியை திணைனா இப்படி இருக்கும்பா, கம்புனா இப்படி இருக்கும், கேழ்வரகுனா இப்படி இருக்கும், நானும் நம்மாழ்வாரையும் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியும், இங்கே ஒரு 500 பேர் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வந்து சிறுதானியங்களை முதல்ல தெரியும். அது ஒரு பேசுபொருளாவது இன்றைக்கி ஆயிருக்கு. ஆனால் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் நான் கேட்குறேன், வாரத்தில் குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நாட்கள் சிறுதானியம் பயன்படுத்துவோன்னு சொல்லுங்கள். ரொம்ப யோசிச்சு ஒரு 10% பீப்புள் இருக்காங்க. வெரி குட். ஏன்னா பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவு. எப்படி பயன்பாடு ரொம்ப குறைவுன்னு தெரியும்னா, எவ்வளோ விற்கிதுன்னு டேட்டா இருக்கு எங்கள்கிட்ட. ஒரு மாதத்துக்கு எத்தனை விற்கிறது, எவ்வளோ உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு வச்சு பார்த்தோன்னா பழையபடி கதை பேசுகிறோம். அப்படியே ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் ஏற்றி சிலாகிச்சு பார்த்து, ஆமாம் சிவராமன் நல்லா பேசினாருப்பா, திணையரிசியை பிரமாதமாக பேசினார், வரகை பற்றி எவ்வளோ சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் நம்ம வீட்டில் வந்து பாசுமதி அரிசியில் ஏதாவது பிரியாணி செஞ்சு தருவோமா, இல்லைன்னா வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணுமான்னு சொல்கிறவங்க தான் பெரும்பாலான பேர் இருக்காங்க. மாற வேண்டும் நண்பர்களே, நம் மாறித்தான் ஆக வேண்டும். அதாவது முன்னாடி வந்து அது சாய்ஸ், சிறுதானியம் எடுக்கிறது ஒரு தேர்வு, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இட்ஸ் மேண்டேட், அவசியம், மாறித்தான் ஆகணும். எதுக்கு சிறுதானியம் வேணும்? சிறுதானியத்தில் ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ரொம்ப நிறைய இருக்கெல்லாம் விட்டுருவோம். இனிப்பு தேசத்திற்கான 3 விஷயங்கள் அதில் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, பெருவாரியான சிறுதானியங்கள் லோ கிளைசிமிக். லோ கிளைசிமிக்னா என்ன அப்படின்னா, சர்க்கரை நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லாம் சர்க்கரை சத்து இருக்குது, அது படு வேகமாக ரத்தத்துக்குள்ளே கலக்கக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே சாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிடத்தில் சாப்பிட்டீங்கன்னா 15 நிமிஷத்தில் அதில் இருக்கக்கூடிய 95% கார்போஹைட்ரேட்டும் குளுக்கோஸாக ரத்தத்தில் ஏறிடும். அதனால தான் டயபெட்டிக்கை உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. 15 நிமிஷத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கினுடைய 95% கார்போஹைட்ரேட்டும் ரத்தத்துக்குள்ளே ஏறிடும். அதே அளவுக்கு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், இல்லைன்னா முருங்கைக்கீரை பொரியல், பசலைக்கீரை கூட்டு, இல்லை சிறுகீரை, அரைக்கீரை, ஏதோ ஒரு கீரை அதே அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 1.5 மணி நேரம் ஆகும். இதுவும் குளுக்கோஸ் தான், கீரையும் வந்து கார்போஹைட்ரேட் தான். அறிவியலாளர்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு செல்லுலோஸ், அதுவும் ஒரு குளுக்கோஸுடைய பாலிசாக்கரைடு தான். ஆனால் அது உடஞ்சி அது உள்ளே இருக்க குளுக்கோஸ் உடம்புல சேரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். மெல்ல மெல்ல சர்க்கரை உடலில் சேர்ந்துச்சுன்னா இந்த சர்க்கரை வியாதினால் கிட்னி பிரச்சனை வந்துடும், ஹார்ட் பிரச்சனை வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடுங்கிற பயமே வேண்டியிருக்காது. ஏனென்றால் லோ கிளைசிமிக் உணவுகள் மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸை ஏற்படுத்தாது. மைக்ரோவாஸ்குலார்னா மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அழற்சி தான் சிறுநீரக கோளாறுக்கான அடிப்படை காரணம். மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் நடக்கக்கூடிய அழற்சி தான் புற்றுநோய்க்கான காரணம். மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் வரக்கூடிய இரத்த கசிவு தான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம். இது எல்லாம் வந்து லோ கிளைசிமிக் உணவுகளில் ஏற்படாது. சிறுதானியங்கள் பெரும்பாலான சிறுதானியங்கள், கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகியை தவிர மீதி எல்லாமே இரத்த சர்க்கரையை மெல்ல 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 தான் ரத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். காரணம் ஏன் தெரியுமா? இந்த சிறுதானியங்களில் 2 விதமான ஸ்டார்ச் இருக்குது. ஒன்று வந்து ரேப்பிட்லி அப்சார்பபிள் ஸ்டார்ச், ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச்சுமாங்க. இந்த ரேப்பிட்லி அப்சார்பபிள் தான் நம்ம மல்லிகைப்பூ இட்லியில் இருக்குது, வெள்ளைச்சோறில் இருக்குது. சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச்சோ ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் தான் இருக்குது. அதனால் அவை வந்து அந்த சர்க்கரையை ரத்தத்தில் சேர்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படி மெல்ல 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 சர்க்கரை சேர சேர பல நோய்களினுடைய பிடியிலிருந்து இந்த சர்க்கரையினுடைய பக்க விளைவுகள், சர்க்கரை நோய் நாள்பட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய அது ஒரு சிறுநீரக நோயோ, இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் டேமேஜோ, இல்லைனா மூளையில் வரக்கூடிய இரத்த கசிவோ எல்லாத்தையும் நாம் வந்து விளக்க முடியும்.